1871ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாடு பிரஷ்யாவுடன் போர். மக்கள் அனைவரும் பயந்து கலக்கத்தில் இருந்தனர். அனைவரும் நம்பிக்கை தளர்ந்து அமைதி இழந்து வாழ்ந்தனர். போரின் உச்சத்தில் பாமே என்ற சிறிய கிராமத்தில் ஜனவரி 17 மாலை நேரம். யூஜின், குதிரைக்கு அம்மாவிடம் சென்று தீவனம் வாங்கி வா. சீக்கிரமாக வேலைகளை முடித்துவிட்டு குடும்ப ஜெபத்திற்கு செல்ல வேண்டும். சரி அப்பா. ஜோசப், நீ இங்கே வந்து எனக்கும் மாமாவிற்கும் உதவி செய். சரி அப்பா. யார் இவங்க? இவ்வளவு அழகாக சிரிப்புடன் இருக்காங்க. இவன் ஏன் அங்கே நிற்கிறான்? மேலே எதை பார்த்து சிரிக்கிறான்? வானத்துல ஒரு அழகான அம்மா தெரியுறாங்க. நீல ஆடையுடன் பொன்னான நட்சத்திரங்க எங்களை நோக்கி சிரிக்கிறாள். உனக்கும் தெரியுறாங்களா? ஆமா அண்ணா. நீங்கள் இருவரும் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு எதுவும் தெரியவில்லை. நேரம் ஆயிடுச்சு. இவங்க இன்னும் வீட்டுக்கு வரல. அங்க என்ன பார்க்கிறீர்கள்? இவர்கள் இருவரும் வானத்தில் ஓர் அழகான அம்மா சிரித்து கொண்டு தெரிவதாக சொல்றாங்க. ஆனால் எங்களுக்கு எதுவும் தெரியவில்லை. ஆமாம், ஒன்றுமே தெரியலையே. ப்ரூட்டஸ், நீ சென்று சிஸ்டர் விட்டிலனை அழைத்து வா. சரி அக்கா. சிஸ்டர் விட்டலைன் ஒரு ஆசிரியர். இந்த நிகழ்வு அக்கம் பக்கத்தில் விரைவாக பரவியது. கிராமத்தில் எல்லோரும் அவ்விடத்தை நோக்கி வந்தனர். எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. கண்டிப்பாக நம் அன்னை மரியாவின் அற்புதமாக இருக்கக்கூடும். அவங்க குழந்தைகளுக்கு மட்டும் காட்சி அழைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரூட்டஸ், நீ சென்று இங்கே இல்லாத 2 குழந்தைகளை கூட்டி வா. சரி சிஸ்டர். ஃபிரான்சுவாஸ் ரிச்சர் மற்றும் ஜீன் மரி லெபோஸ் என்னும் 2 குழந்தைகளை ப்ரூட்டஸ் கூட்டி வந்தார். ஜீனி, அங்கே பார், அவ்வளோ அழகா இருக்காங்க. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்காங்க. உங்களுக்கு யாராவது தெரியுறாங்களா? ஆமாம், தெரியுறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க நீல வண்ண அங்கில் நட்சத்திரங்கள் பதிக்கப்பட்டு கருப்பு முக்காடும் பொன்னிற கிரீடமும் வச்சிருக்காங்க. அதை கேட்டதும் அனைவரும் ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஜெபமாலை சொல்ல சொல்ல வானில் அங்கே பாருங்கள், 3 பிரகாசமான நட்சத்திரங்கள். ஆமாம், முக்கோண வடிவில் இருக்கிறது. பாருங்கள், அம்மாவின் அங்கியில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கை கூடுகிறது. ஆமாம், தங்கம் போல் ஜொலிக்கின்றது. அங்கே பாருங்கள், கொடி போல் ஒன்று தெரிகிறது. அதில் எழுத்துக்கள் தெரிகின்றன. என் பிள்ளைகளே, ஜெபியுங்கள். கடவுள் விரைவில் உங்கள் ஜெபத்தை கேட்பார். என் மகன் தன்னை தொட அனுமதிக்கிறார். இதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து நம்பிக்கையின் கீர்த்தனையை பாடினர். அருள் நிறைந்த மரியே,
இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். യേശുവേ നിൻ മുൻപിലിതാ കുമ്പിടുന്നു ഞാൻ എന്നേകുന്നു ചോരയിൽ നീ മുങ്ങുമ്പോഴും എന്നെ ഓർത്തല്ലോ എൻ ജീവൻ കാത്തല്ലോ. வாழ்க மரியே, 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 வாழ்க மரியே. அன்றிரவு லவல் நகரத்தை நோக்கி வந்த படைகள் திடீரென்று நின்றுவிட்டன. இக்காட்சி சுமார் 3 மணி நேரம் நிகழ்ந்தது. அதே நேரத்தில் போர் வீரர்களை முன்னேறி வரவிடாமல் ஒரு பெண் தடுத்ததாக கூறப்படுகிறது. அடுத்த நாள் போரை பின்வாங்குவதாக பிரஷ்யாவின் தளபதி அறிக்கையிட்டார். போர் முடிவுக்கு வந்தது.